Good morning, students. I would like to thanks to God and our correspondent sir because of this wonderful opportunity. Today we are going to see the supplementary 10th English supplementary The Tempest. First, before the lesson, what is tempest? Tempest, telecommunication electronics materials protected from emanating spurious transmission. That is the code name of government term. But tempest, Tamil meaning kadum puyal. Synonyms of the tempest: hurricane, wind, thunderstorm, commotion, disturbances, storm, etc. Antonyms of the tempest is calm. Some code words of the tempest. Tempest in the T part as far as that is concerned. புரியுதா? தேநீரில் வந்து கொந்தளிப்பு என்பது இயலாத ஒன்று. தேநீர்னு சொல்கிறது நம்ம குடிக்கக்கூடிய அந்த டீ பாட்டு, அதில் கொந்தளிப்புன்னு சொல்கிறது இயலாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. Then the term tempest is a girl name of English. Origin naming meaning turbulent, ஸ்ட்ராமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து அந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ் நேம்ஸே வந்து சம்டைம்ஸ் வந்து டெம்பஸ்ட் அப்படின்லாம் வைப்பாங்க. சரி, இந்த டெம்பஸ்ட்டை எதுக்காக நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹியர் இன் த டெம்பஸ்ட் ஷேக்ஸ்பியர் ஷோஸ் தட் லவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் கேன் பிரிங் பீஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெசனில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சப்ளிமெண்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் சார்ல்ஸ் லேம்ப் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. அந்த சார்ல்ஸ் லேம்ப்னு சொல்கிறவர் வந்து ஷேக்ஸ்பியரோடைய அந்த ஸ்டோரியிலேருந்து இதை எடுத்திருக்கிறாங்க. பட் ஷார்ட் ஸ்டோரி ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொடுப்பாங்க. பட் இதில் இருந்த அந்த சார்ல்ஸ் லேம்ப் வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி 10th யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து we see about the author. William Shakespeare, அவருடைய பீரியட் 1564 to 1616, was born in Stratford upon Avon, England. He was an English poet, playwright அப்படின்னு சொல்லும்போது ட்ராமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டோரி ரைட் பண்ணக்கூடியவர் அண்ட் ஆக்டர். அதே மாதிரி இவர் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடியவர். இதுலேயுமே ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது இந்த டெம்பஸ்ட்லேயுமே இவர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். widely regarded as both the greatest writer in the English language and the world's pre-eminent dramatist. pre-eminent அப்படின்னு சொல்லும்போது வெல் நோன் பர்சனாக இருக்கக்கூடியவர். அதாவது இவருக்கு இன்னொரு நேமே உண்டு. he was a father of English ட்ராமான்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் ரொம்ப ஸ்டோரி ரைட் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. சர்வைவிங் பாடி ஆஃப் தி ஒர்க்ஸ் இன்க்ளூட் 37 plays, 154 sonnet. ஆல்ரெடி ப்ரீவியஸ் அந்த வீடியோஸில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் லைஃப்னு சொல்லி ஒரு போயம் வந்து நம்ம நடத்தியிருப்போம். அந்த போயத்தில் வந்து 14 lines அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நம்ம சனட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து 8 lines இருக்கும், தென் 6 lines இருக்கும். ஸோ 14 linesன்னு சொல்லக்கூடிய அந்த சானட்டை வந்து கிட்டத்தட்ட 154 சானட் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் 2 narrative poems அப்படின்னு சொன்னால் பெரிய அளவுலையுமே கவிதைகள் தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. தி மெஜாரிட்டி ஆஃப் விச் த பென்ட் பிட்வீன் 1589 and 1613 அந்த காலகட்டத்தில் இவர் வந்து அதிக அளவில் வந்து ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம லெசனில் உள்ள டெம்பஸ்ட் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி அந்த இதை பற்றின ஒரு சிலது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்குவோம். The play The Tempest was written between 1610 to 1611. இது எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1610 and 1611 எழுதியிருக்கிறாங்க. மெனி கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு நியூஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இதை வந்து சொல்லும்போது அதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணுகிறவர்கள் ஹிஸ்டோரியன்ஸ், வரலாற்றுக்காரங்க, பிலீவ் டு ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் த வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவருடையது இவர் நிறைய எழுதப்பட்டிருக்கிற நாடகங்களில் இது வந்து லாஸ்ட் ஒன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடையதை சொல்கிறாங்க. It is considered as one of the Shakespeare's well-written plays. இவர் வந்து ஏகப்பட்டது எழுதியிருக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்னா த பெஸ்ட்டு சொல்லலை, அதில் இதுவும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. த லாஸ்ட் ஒன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இட் இஸ் பிலீவ்டு தட் த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் ரெக் ஆஃப் த ஷிப் கால்டு சீ வெஞ்சர் ஆஃப் பெர்முடா தட் வாஸ் ஹெடட் டு வெர்ஜீனியா. வெர்ஜீனியான்னு சொல்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்காரங்க
அவங்க வந்து அந்த வெஞ்சர் ஆஃப் அந்த கப்பல் வந்து ஒன்று இருந்தது. அந்த கப்பலை வந்து அவங்க அனுப்பும் போது அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு இதில் மோதிடுது. அந்த டெம்பஸ்ட் அது ஒரு கடும் புயலில் வந்து சிக்கி மோதிடுது. அப்படி எந்த இடத்துல மோதுது அப்படின்னு சொன்னால் பெர்முடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வச்சு தான் அது மோதி இருக்குது. ஸோ அதைத்தான் அந்த கீ பாயிண்ட்ஸாக வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தெர் இஸ் த ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அதனால இது வந்து ஃபேக்காக இருக்குமோ அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. இது ஒரு ரியல் தான். அந்த டெம்பஸில் அந்த ஷிப் வந்து எந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த கீயை வச்சு எழுதும்போது இது ஒரு எவிடன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Shakespeare used elements of the story of the wreck. அப்போ இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிற நிறைய அந்த டெம்பஸ்டாக இருக்கட்டும், அந்த ஷிப்போட ரெக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. Now we are going to the lesson Tempest. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda. Island. What is island? 4 sides covered by water. That is island. 4 sides covered by water. இங்கே வந்து inhabitants அப்படின்னு சொன்னால் வாழக்கூடியவங்க. அதில் வாழக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் which were an old man named Prospero. ப்ராஸ்பரோன்னு சொல்லக்கூடியவங்களும் and his daughter Miranda. ப்ராஸ்பரோன்னு சொல்லும்போது லத்தீன் வேர்டில் வந்து ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க, ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க. அதே மாதிரி மிராண்டா அப்படின்னு சொல்லும்போது லத்தீன் வேர்டில் வந்து ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கு மீனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த கேர்ள் எப்படிப்பட்ட கேர்ளாக இருந்திருக்காங்கன்னா பியூட்டிஃபுல் லேடியாக இருந்திருக்கிறாங்க. she came to this island so young. இது எல்லாமே பாஸ்ட் ஃபார்மில் தான் வரும் பிகாஸ் இது வந்து ஸ்டோரியாக இருக்கிறதுனால. she came to this island so young. இந்த பொண்ணு இந்த அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் சரி இந்த ஐலாண்டுக்கு வரும்போது ரொம்ப சின்ன வயசாக இருந்திருக்காங்க. that she had no memory of having seen any other human face than her father's. இந்த ஐலாண்டுக்கு வந்ததில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குழந்தை 3 வயசில் வந்ததில் இருந்து அவங்க அப்பாவை தவிர யாரையுமே இந்த குழந்தை என்ன பண்ணலைன்னா பார்த்ததே கிடையாது. These are the example, another example of island. This is Andaman Nicobar and this is Lakshadweep. He is Prospero and his daughter Miranda. They lived in a cave made up of a rock. அந்த ராக்குன்னு சொல்லக்கூடிய பாறையால் ஆக்கப்பட்ட ஒரு குகையில் அவங்க வசித்து வந்தாங்க. It was divided into several apartments. அது குகையாக இருந்தாலும் அதை வந்து நிறைய தடுப்பு அறைகள் கொண்டு தடுக்கப்பட்டு இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த விச் ப்ராஸ்பரோ கால்ட் இட் ஸ்டடி. அதில் ஒரு ரூமை வந்து அவர் எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கிறாருன்னா ஸ்டடி ரூமாக கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு. தேர் கி கெப்ட் ஹிஸ் புக். கீப்புக்கு பாஸ்டன்ஸ் கெப்ட். அதில் நிறைய புக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக வச்சுருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட புக்குனா விச் சீப்லி ட்ரீட்டட் அப மேஜிக். ஃபுல்லாக மந்திரங்கள் செய்யப்பட்ட அந்த மாதிரி புக்ஸா. அப்போ என்ன அர்த்தம், அவருக்கு மந்திர கலைகளில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். பை வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆர்ட் ஹி ஹேட் ரிலீஸ்டு மெனி குட் ஸ்பிரிட் ஃப்ரம் த விச் கால்டு சைக்கோராக்ஸ். இங்கே பாருங்கள், பை வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆர்ட் அவருக்கு அந்த மந்திர கலை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லும்போது ஹி ஹேட் ரிலீஸ்டு மெனி குட் ஸ்பிரிட். உனக்கு ஸ்பிரிட்டுன்னு சொன்னா தெரியும், அந்த ஆவிகள் பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்குது, பேட் ஸ்பிரிட் இருக்குது, குட் ஸ்பிரிட் இருக்குது. அதில் அந்த குட் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடியதை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னுடைய மந்திரத்தினால நிறையத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரம் யாருனால அது அடைக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா விச்னா என்ன அர்த்தம்னா சூனியக்காரின்னு சொல்லுவாங்க. கால்டு சைக்கோரக்ஸ். சைக்கோரக்ஸை வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ்னு உங்களுக்கு ஒன்று தெரியும். அந்த லாங்குவேஜ் படி அதை 2ஆக பிரித்தோம் அப்படின்னா சை ப்ளஸ் கொரக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதில் சை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிக்கை குறிக்கிறது, கொரக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு காகத்தை குறிக்கிறது. ஸோ 2 பீயிங்ஸோட கேரக்டரை வச்சு தான் இந்த சைக்கோரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூனியக்காரி இருந்தால் அவள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா இந்த குட் ஸ்பிரிட் எல்லாத்தையும் சிறை பண்ணி அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் இம்ப்ரிசன் இன் த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ். அங்கே உள்ள மரத்தில் அதை அப்படியே அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. This gentle spirits were ever after obedient they will of Prospero. ஆனால் ப்ராஸ்பரோ அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுனால அந்த குட் ஸ்பிரிட் எல்லாமே இவருக்கு ஒபே பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆஃப் திஸ் ஏரியல் வாஸ் த சீஃப். அதில் இவங்களுக்கு ஹெட்டாக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் ஏரியல். அந்த ஏரியல்னு சொல்கிறது லைன் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க அந்த அளவு லத்தீன் வேர்டில். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சைக்கோரக்ஸ் இதுதான் வந்து அந்த 2 இதுவும் கலந்தது, பிக் அண்டு காகம், அதுக்குரிய 2 கலவையும் கலந்த ஒரு சூனியக்காரி. இது வந்து ஏரியல்னு சொல்கிறது லைன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 இமேஜையும் பார்த்துக்கோங்க. Ariel took rather too much of pleasure in tormenting an ugly monster called Caliban. இந்த ஏரியல் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால்
டூ மச் ப்ளஸர் ஆஃப் டார்மெண்டிங்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணது. யாரை டார்ச்சர் பண்ணால் நான் அக்லி மான்ஸ்டர் கால்டு கேலிபன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவுமே லேட்டன் வேர்டில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கேலிபனையே டார்ச்சர் பண்ணுறதில்ல யாருக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொன்னால் ஏரியல். ஏன்னு சொல்லி புரியுது அவங்களுக்கு? பிகாஸ் அந்த கேலிபன் அப்படின்னு சொல்லும்போது அது யார் அப்படின்னா ஹி வாஸ் இஸ் சன் ஆஃப் ஹிஸ் ஓல்டு எனிமி சைக்கோரெக்ஸ். புரியுதா? சைக்கோரெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விச்சு தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள எல்லாத்தையும் அந்த இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்துச்சு அந்த ட்ரீஸில். ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணது ப்ராஸ்பரோ. அப்போ சைக்கோரஸோட பையன் தான் இங்கே கேலிபன். ஸோ கேலிபனை வந்து டார்ச்சர் பண்ணுறதுல இந்த ஏரியலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேலிபன் வாஸ் எம்ப்ளாய்ட் லைக் அ ஸ்லேவ். எப்படி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் லைக் அ ஸ்லேவ் மாதிரி டார்ச்சர் பண்ணுறான். ஸ்லேவ்னா உங்களுக்கு தெரியும், அடிமை மாதிரி. எந்த மாதிரி வேலைகள் அப்படின்னு சொன்னால் டு ஃபெட்ஸ் வுட், மரங்களையெல்லாம் கட் பண்ணி கொண்டு வா. அண்ட் டு த மோஸ்ட் லெபாரியஸ் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப கடினமான வேலைகள், லெபாரியஸ்னால் கடினமான அந்த வேலைகளையெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஏரியல் ஹேட் த சார்ஜ் ஆஃப் கம்பெல்லிங் ஹிம் டு திஸ் சர்வீஸ். இது மட்டும் இல்லாமல் தன்னால் எவ்வளவு அதை வேலை பார்க்க முடியுமோ அதை ஃபுல்லாத்தையும் அதை செஞ்சு அதை கம்பல் பண்ணுறது அதனுடைய வேலையாக இருக்குது. திஸ் இமேஜ் இஸ் கேலிபன், சைக்கோரஸ் த சன். With the help of these spreads, Prospero could command the wind. இப்போ நம்ம பேரால பார்க்கும்போது ஏரியலை பார்த்தோம். ஏரியல் வந்து எந்த அளவுக்கு அந்த கேலிபனை டார்ச்சர் பண்ணுதுன்னு பார்த்தோம். திஸ் பேராகிராஃப் இண்டிகேட் Prospero's activity. With the help of the spread, Prospero could command the wind. ஏன்னா ஆல்ரெடி ஐ டோல்டு இவருக்கு வந்து எல்லா மேஜிக் வந்து தெரியும்னு சொல்கிறதுனால காற்றாக இருக்கட்டும் அண்ட் த வேவ்ஸ் ஆஃப் த சீ, கடலில் வந்து பெரிய அலைகளை கூட உருவாக்கக்கூடிய அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்ததுனால by his order they raised the violent storm. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கடலில் வந்து பெரிய, ஏன்னா இவங்க இருக்கிறது ஒரு ஐலாண்டில், ஸோ அந்த கடலில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராமை உருவாக்குறாரு. இன் த மிட்ஸ்னா மிடில்னு அர்த்தம். which he showed his daughter a fine large ship. அப்போ தன்னுடைய குழந்தைய, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேராலேயே சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை தவிர யாரையுமே பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அந்த மிடில் ஆஃப் த சீல பார்த்தீங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணை வச்சு காமிக்கிறாரு. அங்கே பாரு ஒரு பெரிய ஸ்ட்ராம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய கப்பல் இருக்குது பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. which he told her was full of living beings like themselves. லைக்னா போல, themselvesனா நம்மளை போல அவங்களும் அங்கே இருக்கிறாங்க பாரு. ஹியூமன் பீயிங்ஸ் இந்த பொண்ணு பார்த்ததில்ல, ஸோ இவருக்கு காமிக்கிறாங்க அங்கே பாரு நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை டியர் ஃபாதர் செட் சே. அப்பா சொல்கிறா, ஓ மை டியர் ஃபாதர், அப்பா என்னங்கப்பா, இஃப் யுவர் ஆட் யூ ஹாவ் ரேஸ் திஸ் ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ராம், உங்களுக்கு அழகான ஒரு கலை இருக்குதுன்னு சொல்கிறதுக்காண்டி இவ்வளவு மோசமான, ட்ரெட்ஃபுல்னா ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ராமை வந்து ஏன் உருவாக்குனீங்க? பிட்டி ஆன் த சேட் டிஸ்ட்ரெஸ். அந்த பிட்டினா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இரக்கம், அவங்க மேலே உங்களுக்கு இரக்கம் இல்லையா? சேட் டிஸ்ட்ரெஸ், அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்தாலும் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார். See, the vessels will be dashed to pieces. Poor souls, they will all perish. See, பாருங்கப்பா, the vessels அப்படின்னு சொல்லும்போது இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த பெரிய போட்டை ரெஃபர் பண்ணுது. will be dashed to pieces. எதுலையாவது மோதிச்சுன்னு சொன்னால் பீஸாக ஆகிடாதாப்பா. புவர் சோல்ஸ், இங்கே இடத்துல புவர்னு சொல்லும்போது ஏழ்மைன்னு நினச்சிடாதீங்க. புவர்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பரிதாபத்தை குறிக்குது. சோல்ஸ்னால் அங்கே உள்ள ஹியூமன் பீயிங்ஸை குறிக்குது. தே வில் ஆல் பெரிஷ், அவங்க எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வி நாட் ஸோ அமேஸ்டு. நீ திகைக்காதே, இதை பார்த்து திகைக்காதே. டாக்டர் மிராண்டா செட் பிராஸ்பரோ. அப்பா வந்து சொல்கிறாரு, பொண்ணே இதை பார்த்து நீ வந்து என்ன பண்ணிடாத, திகைச்சு போயிடாத. தெர் இஸ் நோ ஹார்ம் டவுன். இது வந்து நான் ஒரு பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. நான் ஆல்ரெடி அவங்க என்னோட ஸ்பிரிட், எனக்காக ஒபே பண்ணுறவங்க, நான் என்ன சொன்னனோ அது அதுக்கு மட்டும்தான் அவங்க ஒபே பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் ஆர்டர்ட், அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு எந்த ஹார்மும் எந்த ஹர்ட்டும் ஏற்படக்கூடாது. ஸோ தீங்கு விளைவிக்காத வண்ணம் அவங்க பார்த்துக்குவாங்க. What I have done has been in the care of you, my dear child. இது எல்லாமே உன்னுடைய நலத்திற்காக தான். கேர் ஆஃப் யூ, உனக்காகத்தான் நான் செய்துட்ருக்கேன் மை டியர் சைல்டு அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஆர் இக்னோரண்ட், நீ ஒரு அறியா பொண்ணு. கேன் யூ ரிமெம்பர் எ டைம் பிஃபோர் யூ கேம் டு த செல்லுன்னு சொல்கிறது இங்கே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், அவங்க குடியிருந்தாங்களே அந்த கேவ், இந்த கேவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
ஐ திங்க் யூ cannot. கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்காது. ஃபார் யூ வேர் நாட் தென் 3 years ஆஃப் ஏஜ். ஏன்னா நம்ம இங்கே வந்தும்போது உனக்கு வந்து 3 years ஒன்லி, அதனால உனக்கு கண்டிப்பாக உனக்கு அதனுடைய இது தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை இந்த இடத்துல ப்ராஸ்பரோ வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு. இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு பார்த்துக்கோங்க. 12 years ago. அப்போ இந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு தான். 12 years அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவள் 15 yearsல இருக்கா. சரியா? 12 years ago மிராண்டா கண்டினியூட் ப்ராஸ்பரோ. 12 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன். டியூக் அப்படின்னு சொல்லும்போது கிங்குன்னு அர்த்தம். மிலன் சொல்கிறது இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. மெட்ரோபாலிட்டன்னா உனக்கு தெரியும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மும்பை, சென்னை, கோயம்புத்தூர், டெல்லி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து மிலன் சொல்கிறது வந்து இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதில் வந்து நான் ஒரு பெரிய இதில் வந்து நான் கிங்காக இருந்தேன். ஸோ நான் கிங்காக இருக்கும்போது அண்ட் யூ ஆர் அ பிரின்சஸ், நீ ஒரு இளவரசி. அண்ட் மை ஒன்லி ஹேர், நீ வந்து எனக்கு ஒரு வாரிசு, என்னுடைய ஒரே வாரிசு. ஐ ஹேட் அ யங்கர் பிரதர், எனக்கு ஒரு யங்கர் பிரதர். உங்களுக்கு தெரியும் யங்கர் பிரதர்னா இளைய பையன், எல்டர்னு சொல்லும்போது மூத்த சகோதரன் சொல்லுவோம். ஸோ இங்கே யங்கர் பிரதர், எனக்கு ஒரு பிரதர் இருந்தான். ஹூஸ் நேம் வாஸ் ஆண்டனியோ. ஆண்டனியோன்னு சொல்கிறது என்னுடைய பிரதர் நேமு. Being thus in possession of my power began to think himself of the duke indeed. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரதராக இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன இந்த நாட்டில் என்னென்ன பவர் இருக்கோ அதே பவரை வந்து என்னுடைய சகோதரனான இவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய ஆசையாக இருந்ததுனால நானும் அதே மாதிரியே நான் சொன்னேன். தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம் மேக்கிங் himself popular among my subject awakened in his bad nature of proud ambition to deprive me of my kingdom. பாருங்க, ஐ கேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேவ் ஹிம், நான் கொடுத்த அந்த வாய்ப்பை வந்து அவன் எப்படி பயன்படுத்திட்டானா மேக்கிங் himself popular among the subject. சப்ஜெக்ட்னா இங்கே பாடங்கள் கிடையாது, மக்கள். அந்த மக்களிடையே வந்து தன்னை வந்து ஒரு பெரிய லெவலில் பாப்புலர் ஆக்கிக்கிட்டான். awakened in his bad nature of proud ambition. அப்போ அவனுக்குள்ளே அந்த பாப்புலர் ஆக ஆக அவனுக்குள்ளே இருந்த ஒரு பேட் இது வந்து வெளியே வர வந்துச்சு. ஏன் நம்ம இந்த நாட்டுக்கு நம்மளே அரசனாகக்கூடாது, ஏன்னா செகண்ட் பொசிஷனில் தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட் திங்க் வந்து அவன்கிட்ட உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிப்ரைவ் மீ, டிப்ரைவ்னா என்ன அர்த்தம்னா இழுத்து போடுறது. டிப்ரைவ் மீனா இங்கே என்னைய குறிக்குது ப்ராஸ்பரோ. ஆஃப் மை டியூக்டம், டியூட்டம்னா கிங்டம், என்னுடைய இதில் இருந்த நாட்டிலேருந்து என்னை எப்படியாவது கடத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். திஸ் கி சூன் எஃபெக்டட் வித் த எய்ட் ஆஃப், ஆனால் சொன்ன உடனே அதையும் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நடைமுறையில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். வித் த எய்ட் ஆஃப் த கிங் ஆஃப் நேபிள்ஸ். யார் அப்படின்னு சொன்னால் கிங் ஆஃப் நேபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சேர்ந்து எ பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாஸ் மை எனிமி. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்கிற மாதிரி இவருடைய எனிமி வந்து அவருக்கு நண்பன் ஆயிட்டாங்க. ஸோ 2 பேரும் போட்ட கூட்டு சதியினால் என்னையோ உன்னையோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாடு கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. This is Antonio, this is king of Naples. Wherefore said Miranda, did they not that hour destroy us? இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை ஏன்பா கொல்லாமல் விட்டாங்க? ஏன்னா இப்போ அவர் தான் கிங்காக இருக்கிறாரு. யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டனியோ தான் கிங்காக இருக்கிறாரு, நேபிள்ஸோட சப்போர்ட்டில். அப்படி இருக்கையில் நம்மளை ஏன் நாடு கொடுத்தனும், ஏன் அவங்க கொல்லாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மை சைல்ட் ஆன்சர்ட் ஹர் ஃபாதர், அவங்க அப்பா சொல்கிறாங்க என் குழந்தையே, தே டேர் நாட் so dear was love that my people bore me. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் என்னுடைய மக்கள் என் மேலே வச்சுருந்த அவங்களுடைய அன்பு. ஸோ என்னை வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியலை. Antonio carried us on board a ship and when we were some leagues out at sea. Antonio carried us, நம்மளை எல்லாத்தையும் ஒரு கப்பலில் வச்சு கொண்டுக்கிட்டு போகிறான். And when we were some on லீக்ஸ் அவுட் த சி, அதாவது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கடலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அங்கே ஒரு சின்ன போட்டில் நம்மளை விடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விதவுட் ஐதர் டேக்கிள் அப்படின்னு சொல்லும்போது கயருன்னு சொல்லுவாங்க, அந்த இழுக்கக்கூடிய கயரோ இல்லை செயில்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த துணி போட்டு அந்த இதெல்லாம் போட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. ஆர் மாஸ்டர்னா இந்த மாதிரி
கம்பு கம்பாக இருக்கிறது, இதெல்லாம் சேஃபாக இருக்கிறது கப்பலுக்குரியது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு சின்ன போட்டில் வச்சு நீ குழந்தையாக இருக்கும்போது எண்ணெயை வச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் அப்படி என்னன்னா கி தாட் டு பெரிஷ், நம்மளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட் ஒன் கன்சாலோன்னு சொல்லக்கூடிய என்னுடைய அரச சபையிலிருந்து ஒரு அமைச்சர் வந்து என்னென்னா மிகவும் நல்ல கேரக்டர். அவர் என்னன்னா கூ லவ்ட் மீ, என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்ததுனால அட் ப்ரைவேட்லி பிளேஸ்டு இன் த போட்டு, இந்த போட்டுன்னு தான் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தெரியாமல் அந்த போட்டில் வந்து என்னென்னா வச்சுருக்காங்க பாரு, வாட்டர் குடிக்கிறதுக்கு தண்ணீர், ப்ரொவிஷன்ஸ் ஒரு சில பொருட்கள், அப்பேரல்ஸ்னால் துணிமணிகள், அண்ட் சம் புக்ஸு, எனக்கு புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி புக்ஸு, விச் ஐ ப்ரைஸ் அபவ் மை டியூக்டம். ஏன்னு சொன்னால் அவருடைய ஆசை என்னென்னா என்னுடைய கிங்டமை விட நான் புக்ஸை வந்து ரொம்ப நேசிப்பேன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால எனக்கு பிடித்த அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி அந்த போட்டில் வச்சு அனுப்பி விட்டாங்க. இவர் தான் இந்த கொன்சாலோன்னு சொல்லக்கூடியவர், என்னுடைய அரச சபையில் இருந்தவர், ரொம்ப கைண்ட் பர்சன் அப்படின்னு. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். அப்பா இந்த ஒரு காலகட்டத்தில், அப்போ எனக்கு ஒன்லி 3 years தான் இல்லையா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென், உங்களுக்கு நான் எவ்வளோ ட்ரபிள் கொடுத்துருப்பேன் அந்த கை குழந்தையாக அப்படின்னு சொல்லும்போது, நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ வேர் அ லிட்டில் ஏஞ்சல் அப்படிங்கிறான். எந்த குழந்தையும் அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதனால் அப்பாவும் அதுக்கு இது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை குழந்தையே, யூ ஆர் மை ஏஞ்சல், நீ என்னோட குட்டி தேவதை, தேட் இட் ப்ரிசர்வ் மீ, நீ தான் நான் வாழ்கிறதுக்கு உயிர் கொடுத்ததே நீ தான், ஏன்னா நீ இல்லைன்னா நான் அன்னைக்கே நான் இது பண்ணியிருப்பேன். உன்னுடைய அந்த லிட்டில் ஏஞ்சல், அந்த அழகான முகத்தை பார்த்து தான் நானே உயிர் வாழணும்னு நினச்சேன். அதுலேயும் யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ், உன்னோட அந்த வெகுளித்தனமான ஒரு சிரிப்பு, மேட் மீ பியர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அவங்க பண்ணின அந்த துரோகங்கள், உன்னுடைய சித்தப்பா பண்ண அந்த துரோகங்கள் எல்லாம் பியர் அப், எனக்கு தாங்கிக்கு கொள்ளக்கூடிய சக்தியை உன்னுடைய ஸ்மைலும் உன்னுடைய அழகான இந்த முகம்தான் எனக்கு கொடுத்துச்சு. அதனால நீ எனக்கு ஒரு தொந்தரவாகவே எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அவர் திரும்ப கதைக்கு வராரு. our food lasted till we landed on the desert island since when my chief delight has been in teaching you. ஒரு வழியாக சாப்பாடு கரெக்டாக ஒரு ஐலாண்டில் வரும். அந்த ஐலாண்டு வந்து டெசர்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் வசிக்கக்கூடிய இந்த தீவில் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியும் யாருமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த ஐலாண்டில் வந்து நம்ம லேண்ட் ஆனோம். அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாம் தீர கரெக்டாக இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, டீச்சிங் யூ, என்னோட ஒரே ஆசை என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறதா மிராண்டா, அண்ட் வெல் ஹாவ் யூ ப்ராஃபிட்டட் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதன் மூலமாக நீ லாபம், உனக்கு நான் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த டீச்சிங் மூலம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனால் உனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறா. ஹேமன், தேங்க்யூ மை டியர் ஃபாதர் செட் மிராண்டா. இப்படி சொன்னோடனே என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீ இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் அடைஞ்சிருப்பேல அப்படின்னு சொன்னேன். அட கடவுளே, நீங்கள் தான் என்னுடைய தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு, நவ் டெல் மீ சார் யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்ட்ராங். இவ்வளோ மேட்ரு நடந்த பிறகு அந்த பொண்ணு எதில் வந்து நிற்கிறா அப்படின்னு சொன்னேன். இப்போ சொல்லுங்கப்பா, ஏன் அந்த இப்போ நடுக்கடலில் அந்த ஷிப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராமாக உருவாக்குனீங்கன்னு அகெயின் அதே கொஸ்டினை அவர் ரைஸ் பண்ணுறா. நோ தென் ஓகே, இப்போ நீ தெரிஞ்சுக்கோ said her father that my means of the storm, my enemies the king of Naples and my cruel brother are cast ashore upon this island. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கோ, என்னையையும் உன்னையையும் நாடு கடத்தின அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் அந்த என்னுடைய மோசமான அந்த பிரதரும் அந்த ஷிப்பில் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதான், அந்த இதை நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. having so said, இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது Prospero gently touched his daughter with his magic wand. இதுதான் மேஜிக் வாண்டு இமேஜ். இந்த மேஜிக் வாண்டை வச்சு அந்த குழந்தைய அந்த பொண்ணை வந்து இப்படி டச் பண்ணுறாரு. டச் பண்ணவுடனே அண்ட் ஷீ ஃபெல் ஃபாஸ்ட் அஸ்லீப். உடனே என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணு அப்படியே ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறா. For the spirit Ariel just then presented himself before his master. அப்போ அந்த ஏரியல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, the chief of the
ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அந்த ஏரியல் வந்து அவர் முன்னாடி தன்னுடைய மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ப்ராஸ்பரோ முன்னாடி ப்ரெசென்ட் ஆகிறாரு. அக்கௌண்ட் ஆஃப் த டெம்பர்ஸ் அண்ட் ஹவு ஹி ஹேட் டிஸ்போஸ்ட் ஆஃப் த ஷிப் கம்பெனி, முன்னாடி வந்து அந்த ஷிப்பை வந்து எப்படியெல்லாம் நான் இது பண்ணணும், டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து அப்படி லைவாக சொல்கிறதுக்காண்டி முன்னாடி வந்து நிற்கிறாரு. அண்ட் தோ இருந்த போதிலும் த ஸ்பிரிட்ஸ் வர் ஆல்வேஸ் இன்விசிபிள் டு மிராண்டா. இதுக்கும் ஏன் வந்து அவர் வந்து டச் பண்ணி அந்த மேஜிக் வாண்டுனால டச் பண்ணி அந்த பொண்ணை ஆழ்ந்த தூக்கத்துக்கு வர வச்சாங்கன்னு சொல்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால் த ஸ்பிரிட்ஸ் வர் ஆல்வேஸ் இன்விசிபிள். எப்பயுமே ஸ்பிரிட்ஸ் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அவருக்கு வந்து மேஜிக் தெரிஞ்சதுனால அவருக்கு மட்டும் தெரியும். ஸோ இது வந்து மிராண்டாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால அவர் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு வந்து இது தெரியக்கூடாது. ப்ராஸ்பரோ டிட் நாட் சூஸ் த ஷி ஷுட் ஹியர் ஹிஸ் ஹோல்டிங் கான்வர்சேஷன் தி எம்டி ஏர். இப்போ இன்கேஸ் வந்து இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பா யாருக்கிட்டே பேசிக்கிட்டாங்க, என்னடா காற்றுல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தன்னுடைய மேஜிக் ட்ரிக்கை வச்சு அவளை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூங்க வச்சுட்டாரு. Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? எங்கே சொல்லு என்னுடைய ஏரியலே, எங்கே சொல்லு நீ என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தன்னுடைய அங்கே நடந்ததை அப்படியே விலாவாரியாக சொல்கிறாரு. ஏரியல் கேவ் அ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன். லைவ்லின்னா என்ன அர்த்தம், அப்படியே கண் முன்னாடி காமிக்கக்கூடிய அளவில் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. தே ஸ்ட்ராம் அண்ட் தே டெரர்ஸ் ஆஃப் த மெரைனோஸ். அந்த மாலுமிகள் எல்லாருமே டெரர் ஆகிட்டாங்களாம். அந்த ஸ்ட்ராமை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கர டெரர் ஆகிட்டாங்க. அண்ட் ஹவு தே கிங்ஸ் சன், அதில் ஃபர்ஸ்ட் வந்து யார் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் த கிங்ஸ் சன், அதாவது நேபிள்ஸ் நாட்டோட மன்னன் சொன்னோம் இல்லையா, அந்த கிங்கோட சன் வந்து ஃபெர்டினாண்டு. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து அஃபெக்ட் ஆகிறாரு. வாஸ் த ஃபர்ஸ்ட் கு லீப் இன் டு த சி. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கடல் டப்புன்னு அந்த ஸ்ட்ராங் வரவும் அந்த போட்டு சாயவும் டமான்னு கடலில் விழுந்துடுறாங்க. அண்ட் இஸ் ஃபாதர் தாட், அப்பா அவங்க அந்த இது கப்பலில் இருந்து அவங்க அப்பா நினைக்கிறாரு. He saw his dear son swallowed up by the waves and the last. ஐயோ என்னுடைய பையனை அது தண்ணி முழுங்கிடுச்சு, அந்த வேவ்ஸ் அலைகள் முழுங்கிடுச்சு, இழுத்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான் என்னுடைய ஒரே பையனை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எல்லாமே ஏரியல் வந்து ப்ராஸ்பரோட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஹி இஸ் சேஃப். ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறாரு. செட் ஏரியல் இன் எ கார்னர் ஆஃப் தி ஐல். ஐல்னு சொன்னால் இங்கே ஒரு தீவுன்னு சொல்லி அர்த்தம். ஐலாண்டுன்னு சொல்லுவோம்லே அதை தான் ஐல்னு சொல்லி சொல்கிறோம். எஸ் வந்து சைலண்ட்டு. சேட்லி லேமெண்டிங், லேமெண்டிங்னா புலம்புறது. தி லாஸ் ஆஃப் த கிங் அஸ் ஃபாதர். இவனு என்ன பண்ணுறா, ஐயோ தன்னுடைய அப்பா இறந்துட்டாங்களோ, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். தட் இஸ் மை டெலிகேட் ஏரியல், செட் ப்ராஸ்பரோ, பிரிங் ஹிம் ஹியர். நல்லா பண்ணியிருக்கிற ஏரியல் இப்போ அவர் வந்து சேஃபாக இருக்கிறாருன்னு சொல்கிறேல, அந்த ஃபெர்டினாண்டை எனக்கு கூப்பிட்டு வந்து காமி, பிரிங் ஹிம் ஹியர், இங்கே கூப்பிட்டு வா. மை டாட்டர் மஸ்ட் see this young prince. என்னுடைய டாட்டர் மிராண்டா வந்து அவங்கள பார்க்கணும், அதனால அவரை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துரு. வார் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். சரி, அங்கே இருந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் அந்த என்னுடைய பிரதர் ஆண்டனியோவும் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. ஐ லெஃப்ட் தேம், நான் அங்கேயே விட்டுட்டு வந்தேன், லீவுக்கு பர்சன்ஸ் லெஃப்ட், ஸோ நான் அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆன்சர்ட் ஏரியல், சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினாண்ட் whom they have little hopes of finding, thinking they saw him perish. ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டாங்க, கப்பல் அது கடலில் மூழ்கி போயிட்டாங்கன்னு தெரியும், ஆனாலும் அவங்களுக்கு ஒரு லிட்டில் ஹோப்ஸ் இருந்துச்சு, எப்படியாவது இருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையில் அவங்கள தேடிட்டு இருக்கிறாங்க. தோ ஆனால் இருந்த போதிலும் ஈச் ஒன் திங்ஸ், ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம பார்த்தோம், கிங் ஆஃப் நேபிள்ஸ் இருந்தாங்க, ஆண்டனியோ இருந்தாங்க, ஃபெர்டினாண்ட் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னா தி ஒன்லி ஒன் சேவ்டு, நம்ம மட்டும்தான் பொழைச்சிருக்கிறோம், பொழைச்சவங்க எல்லாரும் தான் மட்டும்தான் சொல்கிற அளவுக்கு நினச்சிக்கிட்டாங்க. அண்ட் தே ஷிப் தோ இன்விசிபிள் டு தேம் சேஃப் இன் த ஹார்பர். ஷிப்பு கூட டெஸ்ட்ராய்ட் ஆகிருக்கும், பெரிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதை கூட நான் ஹார்பரில் வச்சு என்ன பண்ணிட்டேன், சேஃபாக விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மிஸ் வந்து அந்த பாடத்தெல்லாம் நடத்திருக்கோம் இல்லையா, அதில் அந்த கேரக்டர்ஸ், இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உனக்கு கேரக்டர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ராஸ்பரோ தான் இந்த டெம்பர்ஸில் வந்து ஹீரோவாக இது பண்ணது. அவர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு மெஜிஷியனாக இருந்தார். மெயின் கேரக்டர்ஸ் இதில்
பார்த்தோம். ஃபார்மர் டியூக் ஆஃப் மிலன், அப்போ இப்போ உள்ள டியூக் யாருன்னு சொல்லும்போது ஆண்டனியோன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபார்மர் டியூக் ஆஃப் மிலன் ஆன மிராண்டாஸ் ஃபாதர். இந்த நாளுமே அவரை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் மிராண்டான்னு சொல்லும்போது ஃப்ராஸ்பரஸ் டாட்டர். நம்ம அந்த அந்த ஐலாண்டுக்கு வரும்போது அவளுக்கு 3 இயர்ஸாக இருந்துச்சு, இப்போ 15 இயர்ஸ் கேர்ளாக இருக்கா. அதையும் கேட்பாங்க. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஸ்பரோஸோட டாட்டர், ஒன்லி டாட்டர், க்ரூ அப் ஆன் தி ஐலாண்டு. இங்கே வந்து அவன் இந்த தீவுக்கு வரும்போது தான் அங்கே வளர்ந்த கேர்ள் அப்படின்னு சொல்லி அதையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்கேஜ்டு டு ஃபெர்டினாண்ட், அது அடுத்த வீடியோ கிளாஸில் பார்ப்போம். என்கேஜ்டு டு ஃபெர்டினாண்ட்னா ஃபெர்டினாண்டுக்கு அவளை வந்து என்கேஜ் பண்ணி வைப்பாங்க. அண்ட் தென் ஏரியல், ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட் சர்வன்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குட் ஸ்பிரிட்டை வந்து சைக்கோரெக்ஸை வந்து 2ஆக பிரித்து 2 பீயிங்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சைக்கோரெக்ஸை வந்து நிறைய குட் ஸ்பிரிட்டை வந்து இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த இதில் வந்து அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹெட்டாக இருந்தவர் ஏரியல். ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட் சர்வன்ட், ஃபார்மர் ஸ்லேவ் டு சைக்கோரெக்ஸ், ப்ராமிஸ்டு ஃப்ரீடம் பை ப்ராஸ்பரோ. இது வந்து லாஸ்ட்டில் வந்து உனக்கு தெரியும். அந்த இதுலேருந்து அந்த இண்டிபெண்ட் ஆகும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்து கேலிபன்னா இட்டாலியன் வேர்டு வந்து ஸ்ட்ராங், பவர், எதுனாலும் வச்சுக்கோங்க. இவர் வந்து யாருன்னா சன் ஆஃப் சைக்கோரெக்ஸ். இவருடைய சன்னாக இருந்தது அந்த சைக்கோரெக்ஸ்ன்னு சொல்கிறது விட்ச், சூனியக்காரின்னு சொல்லுவோம்ல, அவளுடைய பையன். ஹாஃப் ஹியூமன், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பாதி உடம்பு தான். அதாவது இந்த நம்ம சினிமாவில் எல்லாம் பார்த்துருப்போம், அசுரன் மாதிரி வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹாஃப் ஹியூமனாக இருக்கக்கூடியவங்க. பெட்டர் ஸ்லேவ் ஆஃப் ப்ராஸ்பரோ, ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டது ஏரியல்னாலையும், ரொம்ப ஸ்லேவ் மாதிரி, லைக் அ ஸ்லேவ்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரில் இருந்தவர். ஆண்டனியோன்னு சொல்கிறது டியூக் ஆஃப் மிலன். நவ் ஆண்டனியோ தான் இந்த மிலன் சொல்கிறது இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அதில் வந்து இருக்கக்கூடிய கிங் வந்து ஆண்டனியோ. ப்ராஸ்பரோஸ் பிரதர்னு சொல்லி பார்த்தோம், க்ரூயல் பிரதர்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் சிம்பத்தட்டிக் கேரக்டர், அவர் தான் இருக்கிறதுலே க்ரூயல்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி கேரக்டர் உடையவர் தான் ஆண்டனி. அலான்சோ அப்படின்னு சொல்கிறது கிங் ஆஃப் நேபிள்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு இடத்துல மட்டும்தான் அலான்சோன்னு வரும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஃபெர்டினாண்ட்ஸ் ஃபாதர், ஹீரோ ஆஃப் தி பிளே. இந்த இதில் அவருடைய ஃபாதராக இருக்கிறவர் தான் இவர். அண்டு கொன்சாலோ அப்படின்னு சொல்றது கிங் எல்சானோஸ் அட்வைசர், இவருடைய அட்வைசராக இருந்தது. இதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஸ்பரோஸோட லாயல் ஃப்ரெண்ட், எ பாசிட்டிவ் பர்சன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாசிட்டிவ் பர்சன் சொல்லும்போது இவங்களை வந்து நாடு கடத்தும் போது அவருடைய போட்டில் வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், அந்த புக்ஸு இதெல்லாம் வச்சு அனுப்புனாங்க இல்லையா? ஸோ அந்த பாசிட்டிவ் பர்சனாக இருந்தது. அவருடைய அரச சபையில் இருந்த ஒரு நல்ல கைண்டு பர்சன் சொல்லி பார்க்கக்கூடியவர். அண்டு ஃபெர்டினாண்ட் வந்து ஹீரோ ஆஃப் தி பிளே, கிங் ஆஃப் நேபிள்ஸ் சன், அவருடைய பையனாக இருந்தவங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். நவ் ஹோம்ஒர்க் டைம். ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 26 இன் டெக்ஸ்ட் புக்கில் எடுத்து பார்த்துக்கோங்க. இன்கேஸ் புக் இல்லாதவங்க உன்னுடைய பிடிஎஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 5 தான் கொடுத்துருப்பேன். நல்லா 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி ஃபில்அப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேஸ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். யார் வந்து இந்த ஸ்பிரிட்டில் வந்து முதன்மையாக இருந்தது? சைக்கோரெக்ஸ், கேலிபன், ஏரியல், ப்ராஸ்பரோ. இதில் யார் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சிருங்க. செகண்ட் ஒன், டேஸ் ரைஸ் எ ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ராம். சரியா? இதில் யார் வந்து பயங்கரமான மோசமான ஒரு ஸ்ட்ராமை உருவாக்குனது அப்படின்னா ஏரியலா, ப்ராஸ்பரோவா, மிராண்டாவா, சைக்கோரெக்ஸா? கண்டுபிடிச்சிடணும். தேர்ட் ஒன், மிராண்டா வாஸ் brought to the island dash years ago. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி மிராண்டா வந்து இந்த தீவுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது 14 10 12 5. நெக்ஸ்ட், ப்ராஸ்பரோ ஆர்டர்ட் ஏரியல் டு பிரிங் டேஷ் டு ஹிஸ் பிளேஸ். ப்ராஸ்பரோ வந்து யாருக்கு ஆர்டர் பண்ணாங்க இந்த பிளேஸுக்கு கொண்டு வரதுக்கு? கொன்சாலோவா, ஃபெர்டினாண்டா, கிங் ஆஃப் நேபிள்ஸா, ஆண்டனியோவா? Then had provided Prospero formally with books and provisions. யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் ஆண்டனியோவா, ஃபெர்டினாண்டா, கொன்சாலோவா, ஆண்டனியோவான்னு சொல்லி பார்க்குறேன். இது ஃபில்லப். நெக்ஸ்ட், அடுத்து ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஆர் ஸ்பீக்கர். கேரக்டரா ஸ்பீக்கரா ரெண்டையுமே ஐடென்டிஃபை பண்ணி பாரு. இது யாரால் சொல்லப்பட்டது? மிஸ் தமிழில் தான் நடத்தியிருக்கிறோம். ஸோ இது யாரால் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறத நீ 1 or 2 times ரீட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. He imprisoned the spirit in the borders of large trees. யார் வந்து he imprisoned the spirit? ஸ்பிரிட்னா உனக்கு ஆவிகள். அந்த ஆவிகளை இம்ப்ரிசன் பண்ணது யார்? in the bodies of the large trees. அந்த பெரிய மரத்தில் இம்ப்ரிசன் பண்ணி வச்சது யார்?
செகண்ட் ஒன் he was the chief of all spirits. இதில் வந்து இந்த ஸ்பிரிட்டில் வந்து யார் வந்து சீஃப், அதாவது முதன்மையாக இருந்தது, ஹெட்டாக இருந்தது. தேர்ட் ஒன், இட் சீம்ஸ் டு மீ லைக் த ரீகலெக்ஷன் ஆஃப் அ ட்ரீம். அந்த ரீகலெக்ஷன் பண்ணது இட் சீம்ஸ் டு மீ லைக் த ரீகலெக்ஷன் ஆஃப் எ ட்ரீம், அந்த இதெல்லாம் வந்து ரீகலெக்ஷன் பண்ணினது. The fourth one, I was a duke of Milan and you were a princess. அப்போ இந்த இடத்துல யாரால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லணும். நான் தான் அந்த டியூக்கோட அந்த மிலனோட டியூக்குன்னா கிங்குன்னு அர்த்தம். யார்? அண்ட் யூ வேர் அ பிரின்சஸ், நீ தான் இளவரசியாக இருந்தேன்னு சொன்னது யார்? வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ தென். வாட் எ ட்ரபிள் மஸ்ட், ஐயோ அப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்துருக்கேனா, அப்போ எந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அந்த இதை மட்டும் சொல்லிடுங்க. தென் ஒரு அந்தக்குரிய ஒரு சின்ன பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கேன், மிஸ் ரீட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியில் த டெம்பஸ்ட் ரைட் எ டீட்டெயில்டு கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் ப்ராஸ்பரோவோடைய அந்த இதை கொடுத்துருக்குறோம். த டெம்பஸ்ட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பிளே ரிட்டன் பை ஷேக்ஸ்பியர். அது வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஷேக்ஸ்பியர்னால் எழுதப்பட்டது. ப்ராஸ்பரோ இஸ் த டியூக் ஆஃப் மிலன். டியூக்குன்னு சொல்கிறதையே நீங்கள் வச்சுக்கோங்க, கிங் ஆஃப்லாம் வேண்டாம். ப்ராஸ்பரோ இஸ் த டியூக் ஆஃப் மிலன். மிலன் சொல்கிறது வந்து இட்டாலியில் இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இதை படிக்கிற பிள்ளையை தெரிஞ்சுக்கோங்க, இது இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ப்ராஸ்பரோ வந்து மிலனோட கிங்கு. ஆண்டனியோ வாஸ் அ ப்ராஸ்பரோஸ் பிரதர்ஸ் அஸ் ஆர்பிடேஸ். சேஸ் பண்ணுறது, அதாவது நாடு கடத்துறாதுங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ப்ராஸ்பரோஸ் பிரதர் வந்து ஆண்டனியோ. ஹி சென்ட் அவே போத் இஸ் பிரதர் அண்ட் பிரின்சஸ். போத் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர், பாத்துன்னு வாசுறது போத்துன்னு வாசி, ஹிஸ் பிரதர். ஹிஸ்ன்னு சொல்கிறது இங்கே ஆண்டனியோவை குறிக்குது, அவருடைய அப்படின்னு அர்த்தம். அவருடைய பிரதரான ப்ராஸ்பரோவையும் அண்ட் ஹிஸ் பிரின்சஸ், அவளோட அந்த பிரின்சஸ்ன்னு சொல்கிறது மிராண்டாவை குறிக்குது. ஸோ ரெண்டு பேரையும் ஹி சென்ட் அவே, சென்ட்டுன்னு போட்டுறாங்க பசங்களை, நம்ம பாஸ்ட் ஃபார்மில் எழுதுனதுனால சென்ட்டுன்னு அனுப்புகிறோம். சென்ட் அவே, அவங்கள நாடு கடத்துனாங்க. டு அன் ஐலாண்ட் பை அ ஷிப். பைனா ஆல், ஷிப்பில் இது பண்ணினாங்கன்னு அர்த்தம். ப்ராஸ்பரோஸ் செட் ஃப்ரீ த ஸ்பிரிட்ஸ் இம்ப்ரிசன் இன் த ட்ரீஸ் பை சைக்கோரெக்ஸ். இன்னொரு வேலை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், ப்ராஸ்பரோ தன்னுக்கிட்ட இருந்த இந்த மேஜிக் பவர்னால சைக்கோரெக்ஸ்னால இம்ப்ரிசன் பண்ணப்பட்ட அவங்கள ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணினது இவர் தான் ப்ராஸ்பரோ. ஏரியல் வாஸ் த சீஃப் ஸ்பிரிட். அவர் வந்து ஏரியல் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டுக்கு, குட் ஸ்பிரிட்டுக்கு லீடராக இருந்திருக்கிறாரு. மிராண்டா டுக் பிட்டி ஆன் த யங் பிரின்ஸ் ஃபெர்டினாண்ட். இது அடுத்ததில் படிக்கல, இந்த ஒரு லைன் மட்டும் தெரிஞ்சுக்கோ. மிராண்டா டுக் பிட்டி, அவருக்கு நிறைய வேலைகள்லாம் கொடுக்கும்போது அவங்க மேலே பரிதாபப்படுற மாதிரி. இந்த ஹோம்ஒர்க்கை வந்து படித்து பாருங்கள். பிகாஸ் யூ ஆர் இன் 10th ஸ்டூடெண்ட்ஸ், சும்மா காப்பி பண்ண வேண்டாம், நல்லா படித்து எழுதி பாருங்கள், உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.